அரசியலை படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தொடர்ந்து நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். நான் அன்பு. இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எதை மையமாக வச்சு நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய முக்கியமான சில ஷார்ப்பான சில கேள்விகள், குறிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷனோட அந்த எஸ்ஐஆர் விவகாரம், பிறகு ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம், பிறகு அது சம்பந்தமான பகல்காம் அட்டாக் விவகாரம், இது பற்றி முக்கியமான சில கேள்விகளோட தான் இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சிகள் வராங்க. முதல் வார அவை ஃபுல்லாகவே முடங்கிடுச்சு. ரெண்டாவது அவையில் யாரும் எதிர்பாராத விதமாக பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சரும் மற்ற பாஜகவுடைய சீனியர்ஸும் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் பற்றியும் பகல்காம் அட்டாக் பற்றியும் நாங்கள் பேச தயாராக இருக்கோம், ரெண்டு அவையிலும் விவாதிக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படா இந்த இடத்துக்கு பாஜக நகர்ந்தாங்க? ஏன்னா இது பற்றி ஆரம்பத்திலிருந்தே பேச வாய்ப்புகள் எதிர்க்கட்சிக்கு மறுக்கப்பட்டுச்சு. எந்த விதமான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதுவுமே கூட்டப்படவே இல்லை அப்படிங்கிறத கவனிச்சோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பேச தயாராக இருக்கும்னு சொன்னாங்க. சொன்னதன் அடிப்படையில் பேசப்பட்டுச்சு. ஆனால் மோடி ஒரு கணக்கு போட்டார், அது அவருக்கு நெகட்டிவாக திரும்பி இருக்கு அப்படிங்கிறதான் அதோடைய டோட்டல் சாராம்சத்தையும் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்கு. மோடி என்ன நினைச்சு அந்த காய் நகர்த்தினாரு, அந்த காய் எப்படி அவருக்கே பேக் ஃபயராக திரும்பி இருக்கு, என்ன விதமான புதிய சிக்கல்கள்லாம் மோடி எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பொழுது இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படிங்கிறத முக்கியமான சில கேள்வி வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விமானப்படைக்கு எவ்வளோ இழப்பு ஏற்பட்டுச்சு, குறிப்பாக ரஃபேல் விமானம் எவ்வளோ சேதத்துக்கு உள்ளாச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் அப்படிங்கிறதே பிரதமருடைய மோடியினுடைய அந்த இமேஜை பில்டப் பண்றதுக்காக தான் நீங்க நடத்துனீங்களா அப்படிங்கிறது முக்கியமா இவங்க வைக்கக்கூடிய கேள்விகள். இப்போ இந்த மாதிரியான முக்கியமான சில கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அந்த அட்டாக் பற்றி வச்ச கேள்விகளுக்கு எதிர்க்கட்சிகளை வாயை அடைக்கிறதுக்காக தான் ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுலைமான் அப்படின்னு உள்ளிட்ட ஒரு சில பயங்கரவாதிகள் ஒரு 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சாரு. இதுல என்ன ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குன்னா, எப்படி இது பத்தி கேள்விகள் கிட்டத்தட்ட 3 மாசமா பொதுமக்கள் மத்தியிலையும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் இருக்கு. அதுக்கு அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கவே இல்லை. திடீர்னு பார்லிமெண்ட் கூட்டப்படும் பொழுது வெளியில ஒரு இன்சிடென்ட் நடந்தது இதுதான் அதுக்கான பதில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படின்னும் போது இது அவ்வளவு ஃபேப்ரிகேட்டடா இருக்கே, ஒரு ஃபேக்கா இருக்கே அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை இங்க முன் வைக்கிறாங்க. அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பல கொல்லப்பட்டவங்க அவங்க தான் அப்படிங்கிறதுக்காக அமித்ஷா சில உதாரணங்கள்லாம் சொல்றாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட பாகிஸ்தானோட வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னு சொல்றாரு. இது அமித்ஷா சொல்ல ஸ்டேட்மெண்ட். இதே எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறது ஃபேக் ஆனது, அது ஒரிஜினல் கிடையாது, எல்லாருக்குமான ப்ராப்பர் அந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட், பிறகு அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லாம் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தர் ஒரு நாட்டோட சிட்டிசன் அப்படிங்கிறத அங்கீகரிக்க முடியும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. எங்க சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்றாங்க. ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, வாக்காளர் அடையாள அட்டை போதுமானது, அவர் பாகிஸ்தான் சேர்ந்த நபருங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான முன்கூட்டியே தகவல் கிடைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது அங்க இன்னொரு கேள்வியை திமுக எழுப்புறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமர் மோடியுடைய பயணம், அவர் ஃபாரின்ல இருந்தாரு, ஃபாரின்ல இருந்து அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகதா இருந்தது. ஆனா திடீர்னு அவருக்கு சில தகவலின் அடிப்படையில் அவர் அந்த பயணத்தை கட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் பயணத்தை மாத்திட்டா பீகார் போனார் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ பிரதமருக்கு முன்கூட்டியே தகவல் கிடைச்சிருச்சு, அவர் நாட்டோட குடிமக்களை காக்க தவறிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்க்கட்சியில் இங்கே முன்வைக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் இந்த சிந்தூர் விவகாரமும் அந்த கொல்லப்பட்ட நபர்கள் பற்றியும் பேசும்பொழுது காங்கிரஸ் தரப்புல சீனியர்ஸ், குறிப்பாக ப. சிதம்பரம், அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறத நீங்க எப்படி நம்புறீங்க, அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி கேட்டதும் அதுக்கான பதில் என்னன்னா, இதன் அடிப்படையில் அவங்க பாகிஸ்தான் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறோம் அப்படின்ற செய்தியை தான் அரசு தரப்பு சொல்லணும். அதை சொல்லாம அவங்க பாகிஸ்தான் சேராதவர்கள்னு சொல்லி நீங்க எப்படி நம்புறீங்க அடுத்த ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. வெளிப்படையாக நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்வியை டைலூட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமெண்ட்லேயே செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அவர் கேட்ட கேள்வியில் பாகிஸ்தான் கேட்ட கேள்வியில் நியாயம் ஒன்று இருக்கு. ஆனால் அவர் கொடுத்த பதில் இல்லை, அமித்ஷா கொடுத்த பதில் இல்லை தான் நியாயம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு கேள்வி கேட்கறது மூலமா நீங்க பாகிஸ்தானை காப்பாற்ற பாக்குறீங்களா, பாகிஸ்தானை சேவ் பண்ண பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ராகுல் காந்தி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறாரு. பாகிஸ்தானை யார் சேவ் பண்ணது? நீங்க தான் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்திய ராணுவத்துக்கு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. நீங்க தான் பாகிஸ்தான்கிட்ட சரண்டர் அடைஞ்சிருக்கீங்கிறத சொல்றாரு. எதன் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னா, நீங்க இப்படி ஒரு ஆபரேஷன் சிந்தூர்ன்ற பேர் ஒரு அட்டாக் நீங்க செய்ய போறீங்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்றது முன்னாடி ஏன் பாகிஸ்தானை தொடர்பு கொண்டு நான் உங்களுடைய ராணுவ தளவாடங்களை அட்டாக் பண்ண போறதில்லை, உங்களுடைய விமானங்களை அட்டாக் பண்ண போறதில்லை அப்படின்ற நீங்க ஒன் அண்ட் ஒன்லி தீவிரவாத முகம் மட்டும் தான் அட்டாக் பண்ண போறன்ற தகவலை எதுக்கு நீங்க சொல்லிட்டு அட்டாக் பண்ணீங்க? நீங்க சொன்னதுனால நம்ம ரஃபேல் விமானங்களை இழந்திருக்கோம், இது அதனால தான் நடந்திருக்கு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் கிட்ட சரண்டர் அடைஞ்சிருக்கீங்க.
நீங்க சொல்லாமலே அந்த அட்டாக் செஞ்சிருக்கணும். நீங்க சொன்னதுனால இங்க நம்மளுடைய விமானப்படை தளபதிகள் வந்து தங்களுடைய ஆபரேஷனை சுதந்திரமா செய்ய முடியல, அவங்களோட கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து வைக்கிறாரு. இந்த கேள்விக்கு, இந்த நியாயபூர்வமான கேள்விக்கு பாஜக தரப்புல இருந்து வெளிப்படையான பதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கத்தக்க ஒரு அம்சமா பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனையில முக்கியமா 2 விஷயத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 30 முறை சொல்லிட்டாரு, இந்த ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தை நான் தான் நிறுத்தினேன், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான அந்த சீஸ் ஃபயரை நான் தான் கொண்டு வந்தேன், அதுவும் வர்த்தகத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 30 முறை சொல்லிட்டாரு. இதுக்கு வெளிப்படையா மோடி கிட்ட இருந்து ட்ரம்ப் சொல்வது பொய், அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கல அப்படின்றது சொல்லவே இல்லை. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப்பும் மோடியும் ஃபோனில் பேசிக்கிட்ட மாதிரி எந்த விதமான உறுதிப்பட்ட தகவலும் இல்லை, ஃபோனில் பேசவே கிடையாது. ரெண்டாவது, அந்த அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் உங்களை தாக்க போறாங்கன்னு சொன்னாங்க, தாக்கனா எங்களோட பதிலடி வேற மாதிரி இருக்கும், அதை விட டபுள் மடங்கு இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியே மோடி சொன்னார் அப்படின்ற செய்தி மட்டும் தான் சொல்றாங்களே தவிர எந்த இடத்துலையும் இந்த போர் நிறுத்தத்துக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது பிரதமர் மோடியோ சொல்லவே இல்லை அப்படிங்கிறத திரும்ப 100 முறை 200 முறை எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டாங்க. அதுக்கான பதில் வரவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பகல்காம் அட்டாக்கை உலக நாடுகள், பல நாடுகள் கண்டிச்சாங்க, இந்த பயங்கரவாத செயலை கண்டிச்சாங்க. ஆனால் அதுக்கு ரிவெஞ்சாக இந்திய அரசு செஞ்சிருக்கு அந்த ராணுவ நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கு உலக நாடுகள் யாரும் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. தெரிவித்த ஒரே ஆதரவு நாடு எதுனா வந்து இஸ்ரேல் மட்டும் தான். அதை தாண்டி வேற யாரும் ஆதரவு தெரிவிக்கலைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதில் நம்ம இங்கே கவனிக்கத்தக்க விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த அட்டாக் தொடர்பான விஷயத்தில் அமெரிக்கா நமக்கு ஆதரவாக நிற்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளையும், அதாவது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இந்தியாவை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரதை கவனிக்கிறோம். அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அதிபரையும் நம்மளையும் குறிப்பிட்டு, இந்தியாவும் குறிப்பிட்டு, 2 பேரும் குட் ஃபெல்லோஸ், அவங்க 2 பேரும் நான் தான் வந்து பேசி இந்த விஷயத்தை நிப்பாட்டினேன், அது வர்த்தகத்தை வச்சு நான் நிப்பாட்டினேன், குட் ஃபெல்லோஸ், அவங்க கூட நான் சாப்பிட விரும்புகிறேன், ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், ஒரு கேஷுவலாக, அதாவது இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை ரொம்ப கேஷுவலாக அதை அட்ரஸ் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சில முக்கியமான இன்சிடென்ட் நடந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அமெரிக்காவுடைய ராணுவத்தினுடைய 250வது அந்த ஆண்டு விழாவுக்கு அழைக்கப்பட்டார். ஒரு 5 நாள் பயணமாக யூஸ் போனார். போயிட்டு அங்கே வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரம்போட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ட்ரம்ப் கொடுத்தார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா பார்க்குறோம். இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் அது நடந்த விஷயமா பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான டைமென்ஷன் நடந்திருக்கு. அமெரிக்கா ராணுவத்தினுடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய திரு மைக்கேல் கொரிலா, ராணுவத்தினுடைய ஜென்ரலாக இருக்கக்கூடியவர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கான அந்த முயற்சியில் இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளோட ஆதரவு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி 2த்தையும் ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். டே 1லேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது கவனிக்கிறோம். இந்தியாவையும் பாகிஸ்தான் அவங்க பிரித்து பார்க்கவே இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுங்கிறது பாகிஸ்தான் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் தெரிஞ்சும் கூட வெளிப்படையாகவே 2 பேரும் ஒரே தராசத்தில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு போக்கை வந்து அமெரிக்கா டே 1லேருந்து பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். இதை எல்லாத்தையும் தாண்டி ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் பொறுப்பு வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ரெண்டாவது, சில துணை அமைப்புகளில் சில பொறுப்புகள் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஐநாவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் பெறுது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இதில் என்னன்னா, எதிர்க்கட்சி திரும்ப சொல்லக்கூடியது என்ன, ட்ரம்ப் ஏன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக இந்த விஷயத்தில் ட்ரம்ப் உள்ள வராருன்னு கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் சிம்லா ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கு. இந்த சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்த 2 நாடுகளுக்கு இடையில போடப்பட்ட முக்கியமான விவகாரம். அதை கடந்த காலத்தில் இந்திய அரசு தான் ஏற்படுத்துறாங்க. அதை தற்போதைய இந்திய அரசு அதை காக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது வந்து தேச பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். ஏன்னா ட்ரம்ப் அடிப்படையில் பேசிட்டு கூடிய விஷயங்கள் தேசத்தினுடைய செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயம். அவர் டே 1லேருந்து திரும்ப அதை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியாவை கொச்சப்படுத்துறாரு, இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக பிரதமர் மோடியை கொச்சப்படுத்துறாரு, இந்தியாவுடைய அரசியலை சிறுமப்படுத்துறாரு. ரெண்டாவது, இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் இறந்து போன டெட் எக்கனாமி, செத்து போன பொருளாதாரம், இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய எக்கனாமிங்கிறது செத்து போன ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. இதனால் வரையும் இந்தியா வந்து பல இடத்துல அவர் கேவலப்படுத்த தாண்டி இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசியிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பேசியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விரைவிலே இந்தியா பாகிஸ்தான் கிட்ட இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யக்கூடிய நேரம் வரும், அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு சொல்லியிருக்கிறார். இது இன்னும் மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்.
டிபார்ட்மெண்ட். பாகிஸ்தானில் இப்போ ரீசெண்டாக வந்து சில கடற்கரை சில பகுதிகளில் வந்து எண்ணெய் வளங்கள் இருக்கிறதுக்கான சோர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானும் யூஎஸும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வந்து உலகினுடைய 4வது மிகப்பெரிய ஒரு எண்ணெய் பொருளாதார இருப்பாக இருக்க போது, ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அங்கிருந்து நாங்கள் பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், அதுக்கான விஷயங்களை வந்து அங்கே இப்போ ஆரம்பிக்க போறோம், அதுக்கான டெண்டர்லாம் கோட் பண்ண போறோம், ஏதாவது நிறுவனங்கள் வந்தாங்கன்னா அந்த பிசினஸ் எடுத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து அமெரிக்க அதிபர் சொல்றாரு. அவர் சொல்றதோட அடுத்த விஷயம் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நீங்க பாகிஸ்தான் கிட்ட இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யக்கூடிய நெருக்கடி உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இது இன்னமும் வந்து இந்தியா வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய ஆக்டிவிட்டியை தொடர்ச்சி அவர் பேசிட்டே இருக்கிறாரு. திரும்ப திரும்ப இந்தியா வேற பாகிஸ்தான் வேற அவங்க பார்க்கல, ரெண்டு ஒன்று அப்படின்ற ஒரே தட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இந்திய அரசு என்னன்னா, பாகிஸ்தான்ங்கிறதே வந்து ஒரு இருக்கக்கூடாத நாடு, அது அவ்வளவு மோசமான நாடு, திரும்ப திரும்ப பாகிஸ்தான் வந்து ஒரு மத ரீதியாக ஒரு தீவிரவாதத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடை தான் வந்து அதை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படியே ஏழாம் பொருத்தமாக இருக்கு. இந்த விஷயத்துல எப்படிதான் வந்து பாஜக இதுவரையும் அமைதியாக இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு சீரியஸான இடத்துல வந்து அவர் இப்படி ஒரு வார்த்தையை வந்து பேசியிருக்கிறார். இப்போ வரையும் பாஜகவும் மோடியும் நாட்டுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கரும் சரி இதுவரையும் அமைதி காக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு பாகிஸ்தான் இந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இருந்தாலும் அதை வந்து யூஎஸ் ஆதரிக்குதுன்னா அதுக்கு காரணம் பாகிஸ்தான் சீனாவோட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சரி, நம்ம இங்கே என்ன ஒரு கேள்வி வைக்கிறோன்னா, உங்களுக்கு தான் பிரதமர் மோடி நண்பராச்சே, அப்படி இருந்து நண்பருக்காக ஏன் வந்து இந்தியா பக்கத்தில் நிற்கல அப்படின்ற நம்ம ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இந்த ட்ரம்ப் தன்னுடைய 2வது முறையாக அவர் அதிபராகும் போது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எனக்காக பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருவார்னு சொல்லி இவர் ரொம்ப ஃப்ரெண்டெல்லாம் எடுத்து பேசிட்டாரு. ஆனால் 2வது ரிசல்ட் என்னாச்சுன்னா, அவர் அங்கே வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் கூட மோடிக்கான அழைப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு மோடியை சிரமப்படுத்தினாரு, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசு சிரமப்படுத்துறாரு. மோடி அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவர் தான் நமக்கான பிரதமர். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு அசிங்கம், அவருக்கு ஒரு களங்கிறது நமக்கான களங்கம் தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடி தன்னோட நண்பன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவருக்கும் மோடிக்கும், அதாவது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையிலான நல்ல ஒரு உறவு இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறத பார்க்க முடியல. சரி, ஓகே, இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இல்லாட்டி பண்ண கூட அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான நல்ல ஒரு உறவு இருக்கான்னு பார்த்தா இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் இந்த பார்லிமெண்ட்ல முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சாங்க. என்னன்னா, இந்த விவகாரம் பாகிஸ்தானை பிரதானப்படுத்தி பேசுறதோ அல்லது அமெரிக்கா பிரதானப்படுத்தி பேசுறதோ மட்டும் இல்லை, இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்காது. என்னன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவு என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியா மிகப்பெரிய நாடு, பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுவது மிகப்பெரிய ராணுவ தளவாடங்கள் கொண்ட நாடு. ஆனால் நமக்கு ஈக்குவலாக பாகிஸ்தான் இந்த சிந்தூர் ஆபரேஷனில் நமக்காக ஈடு கொடுத்து ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணும்போது அந்த சக்தி அவங்களுக்கு எங்கே கிடைச்சிச்சு, அவங்களை யார் பேக் போனாக இருக்காங்க அப்படிங்கிறது பேச வேண்டிய விஷயம். அந்த பேக் போன், பாகிஸ்தானோட பேக் போன் சீனா தான் அப்படிங்கிறது லேட்டராக தெரிய வந்ததுக்கு பிறகு இந்தியா இந்த விவகாரத்தில் சீனாவுக்கும் நமக்கும் இடையில இருந்த அந்த உறவையும் இந்த 10 வருஷத்தை அதையும் பிரேக் பண்ணிக்கிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைப்பாடாச்சு. சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு, தார்மீக பொறுப்பு இந்தியாவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த பயங்கரவாத ஆக்டிவிட்டி அவங்க தொடர்ச்சியாக செய்கிறதுனால அந்த பொறுப்பு இந்தியாவுக்கு இருந்துச்சு. இந்தியாவோட எதிர்கால நலனுக்காக அது தேவைப்பட்டுச்சு. ஆனால் அதை செய்ய தவறிய இந்தியா கூடுதல் இன்னொரு விஷயம் செஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, சீனாவுக்கும் நமக்கும் இருந்த அந்த வெளியுறவு கொள்கையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதையும் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆக்கிட்டாங்க. கொலாப்ஸ் ஆகினதால இன்னைக்கு சீனாவுக்கும் நமக்கும் நல்ல உறவு இல்லை, அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இல்லை, எந்த உறவும் இல்லாமல் நம்மளோட வெளியுறவு கொள்கை மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலை, ஒரு என்ன சொல்ல, ஒரு பெரிய கொலாப்ஸில் வந்து ஒரு பேரிடரை சந்திச்ச மாதிரியான விஷயத்தில் போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வேதனை தக்க விஷயமா நம்ம இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இவ்வளோ சீரியஸான பிரச்சனை இல்லை, பார்லிமெண்ட்டில் வெளிப்படையாகவே வந்து இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பொய்களால் இட்டு நிரப்பப்படக்கூடிய விஷயமா இருக்குது. பிரதமர் மோடி பேசக்கூடிய பொய் ஒரு பக்கம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசக்கூடிய பொய் ஒரு பக்கம், ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுகிற பொய் ஒரு பக்கம். ஏன்னா அமெரிக்காவில் இராணுவ நிகழ்ச்சிகளுக்காக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்படுது. இந்தியாவுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு எந்த விதமான அழைப்பு அளிக்கப்படல அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு வேதனைக்க விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆரம்பத்திலிருந்து இந்த பகல்காம் அட்டாக்கு பொறுப்பு யாருன்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கான பதில் இப்போ தான் வெளியே வந்துச்சு. அது யார் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னராக கூடிய திரு மனோஜ் சின்ஹா நினைக்கிறேன். அவர் தான் வந்து தான் பொறுப்புன்னு சொன்னார். அப்படி பொறுப்பேற்ற ஒரு நபர் மீது இதுவரையும் பாஜக அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுத்துச்சுன்னு பார்த்தா அதுவும் கேள்விக்குறியா இருக்கு. கடந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகி இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட மாநிலத்தில், அது எந்த மாநிலத்தில் நடந்துச்சோ அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் பதவி விலகி இருக்கிறாங்க. மாநில முதல்வர் பதவி விலகின நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம். 2008 நடந்த அந்த குண்டு வெடிப்பில் நம்ம பார்த்துருக்கோம், மும்பையில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வரையும் இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த இந்த புல்வாமா அட்டாக் கூட பார்த்தீங்கன்னா அப்போது கூட அந்த அட்டாக்கு கிட்டத்தட்ட நம்ம 40 ராணுவ வீரர்களை இழந்தோம். அந்த ராணுவ வீரர்களுக்கான அந்த இழப்புக்கு பொறுப்பேற்று எந்த ஒரு ராணுவ அமைச்சரோ, அன்றைக்கு இருந்த ராணுவத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்லை அன்றைக்கு இருந்த உள்துறை அமைச்சரோ இல்லை யாருமே வந்து இந்த மாதிரியான பொறுப்பு ஏற்றுட்டு பதவி விலகின ஒரு வரலாறு நம்ம வந்து இந்த 10 வருஷத்தில், இந்த 11 வருஷத்தில் நம்ம பார்க்கவே இல்லை. இது வந்து பொறுப்பேற்க மறுக்கக்கூடிய ஒரு அரசாக இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப இங்கே ஒரு வேதனையை பதிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் எனிவே
எனவே இந்த இடத்துல என்னன்னா திரும்ப திரும்ப ட்ரம்ப்போட பேச்சுங்கிறது ஒரு 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 அளவு கடந்த பேச்சா போயிட்டு இருக்கு. மறுபடியும் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடிய பேச்சா போயிட்டு இருக்கு. அதோட உச்சக்கட்டம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ரஷ்யாவோட நம்ம வர்த்தக ஒப்பந்தம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு 25% வரி விதிச்சிருக்காரு. அது நாளிலிருந்து அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவும் அடுத்த ஒரு விவாத பொருளா மாறுது. எப்படி இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த சரி ஒரு வேலை இப்படி வச்சுப்போமே, ராகுல் காந்தி இதையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, சரி ஓகே நீங்க வர்த்தகத்தை காமிச்சு தான் இந்த ஒப்பந்தம் நிறுத்துறதா ட்ரம்ப் சொன்னது கூட உண்மைன்னு வச்சுப்போமே, வச்சுட்ட கூட என்ன விதமான வர்த்தக ரீதியாக இந்தியாவுக்கு சலுகைகள் ட்ரம்ப் காட்ட போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னாங்க. பார்த்தாச்சுல 25% வரி போட்டிருக்காரு. இது வந்து ஃபைன். இது ஃபைன் வந்து இது 25% வரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நமக்கு 10% வரி இருக்கு. அந்த 10 + 25 35 தெரியல, அல்லது அந்த 10 கழிச்சுட்டு பேலன்ஸ் 15 கொடுக்க போறாங்கிறது தெரியல. எத்தனை % வரிங்கிறது இன்னும் கிளியரா இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட உறவு வச்சுட்டு இருக்கிறதுனால, ரஷ்யாவோட வர்த்தக உறவு வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து புதிதாக சில பெனால்ட்டி போட போறாங்கிறார், சில அபராதத்தை போடுறாங்கிறாரு. இதெல்லாம் நேற்றுக்கு அவர் அறிவிச்ச முக்கியமான அதிரடி அறிவிப்புகள். இதெல்லாம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி நம்ம எதிர்கொள்ள போறோம். ஏற்கனவே இந்தியாவுடைய மானத்தை வாங்கிட்டாரு. எக்கனாமிக் ரீதியாக ரொம்ப மோசமா இருக்கு, நம்மளை விமர்சனம் பண்ணிட்டாரு. இங்க இருக்க அரசியல் தலைவர்களை சிறுமப்படுத்துறாரு. நம்மளை தார்மீக அடிப்படையில் நம்மளை வந்து சிறுமப்படுத்தக்கூடிய வேலையை திரும்ப திரும்ப செய்யறாரு. அவளை செஞ்சதெல்லாம் பார்த்தாம இப்போ பொருளாதார ரீதியாக பெரிய நெருக்கடி ஏற்படுத்துறாரு. இவ்வளவு ஏற்படுத்தியும் பாகிஸ்தான் இந்தியா ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரியான குட் ஃபெல்லோஸ் அவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பா நம்மளை வந்து கிண்டல் பண்ணிட்டு போறாரு. இவ்வளோ அசிங்கப்படுத்தி கூட வந்து உங்களுடைய அந்த அரசியல் ஆன்மா உங்களுக்குன்னு சொல்ல அந்த ஒரு தைரியம், அரசியல் தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் எங்கே போய் ஒளிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மோடியை பார்த்து நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பல நாடுகள், நம்மளோட சின்ன நாடு உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாலையில் உட்காந்து வெளிப்படையவே அவர் நீங்கள் பண்ணுறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக அவர் பேசினார். அந்த மாதிரியான எந்த ஒரு பேச்சு கூட இவ்வளோ பெரிய ஒரு அகண்ட பாரதம் வச்சிருக்குங்கிறாரு. பிறகு வந்து 56 இன்ச் மார்புன்னு சொல்கிறாரு. இவரால் ஒரு வார்த்தை கூட வந்து மோடியை நோக்கி கேள்வி கேட்க முடியாமல் இருக்குது அப்படின்னா இதோடைய சீரியஸ் தன்மை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு இவர் வந்து பயந்துருக்கிறாரா, அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்வது செயலற்ற நபரை மாறிட்டாரா அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சா நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. இது மோடிக்கான கழகமாக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கழகமாக தான் நம்ம இதை பார்த்தாக வேண்டும். இந்த போக்கை விரைவிலே மாற்றிக்காம போனால் உண்மையிலே வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து இந்திய அரசு எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்லதான் முடியும். திரும்ப திரும்ப இந்தியாவை சிறுமப்படுத்துகிற மாதிரி, இந்தியா வந்து ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் திரும்ப திரும்ப ட்ரம்ப் பேசிட்டு இருக்காங்கிறத கவனிக்கிறோம். இந்த காரசாரமான அந்த பேச்சுகளுக்கு மோடி கிட்ட அந்த பதில் கிடையாது. கடந்த காலத்தில் மோடி இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவர் பார்லிமெண்ட்டில் இருக்க மாட்டார், ஆனால் பதில் சொல்ல மாட்டாருங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை என்னன்னா, பார்லிமெண்ட்டில் அவருடைய ஆஃபீஸில் இருக்காரு, அலுவல் சபை நடக்கிற இடத்துல, கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து அவர் வந்து கலந்துக்கவே இல்லை. நேற்றைக்கு ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, அவர் வந்து ராஜ்யசபாவுடைய அந்த டிபேட்டோடைய கன்க்ளூஷன் வரும்பொழுது அந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றியும் பகல்காம் அட்டாக் பற்றியும் 2 அவையிலும் டிஸ்கஷன் நடந்துச்சு. அந்த டிஸ்கஷனில் ராஜ்யசபாவில் நடந்த டிஸ்கஷனுடைய கன்க்ளூஷனில் வந்து அவர் அங்கே பங்கெடுக்கவே இல்லை. அங்கே எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதோட கன்க்ளூஷன் யார் கொடுத்தாருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் கொடுத்தாரு. அது கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எங்கே போயிட்டார் பிரதமர் மோடி, அவரை நோக்கி தான் அங்கே பல கேள்விகள் வச்சிருக்கோம். அந்த கேள்விகளுக்கு இதுவரையும் பதிலே இல்லாமல் இருக்கு. எல்லா கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா பொய்களாலே இட்டு நிரப்பப்படக்கூடிய பதில்கள் தான் அங்கே பார்லிமெண்ட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு தேவையானது எதுனா உண்மை தான் வேணும், அதுக்கு பிரதமர் மோடி தான் வந்து பேசணும் அப்படின்ற அளவு. அது வந்து ஒட்டுமொத்தமாக இது மோடி காரணப்பட்டதாக கிடையாது, இது இந்தியாவை காரணப்படுத்துறாரு. யார் ட்ரம்ப் போன்ற நபர்கள் வந்து இந்தியாவை காரணப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்கள் பேசுகிறாங்க. இவ்வளோ சீரியஸான கருத்துக்கள் பேசியும் கூட வந்து அமைதியாக அவர் அலுவலில் இருந்துகிட்டே வந்து அவர் ஓடி ஒளிஞ்ச மாதிரி நம்மளோட தோற்றத்தை அங்கே காட்டுறாரு. ஏன் தைரியமாக பேச மாட்டேங்கிறாரு? சின்ன சின்ன நாடுகள் கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை கண்டிச்சு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஆனால் இவர் ஏன் வந்து ஒரு டீசெண்டாக கூட கண்டிச்சு தன்னோட கண்டன அறிக்கை பதிவு பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு. எனவே அவர் அந்த விஷயத்தை மாற்றிக்கிறாரா இல்லை அடுத்த கட்டம் இது எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.